பறையர் சமுதாய மக்களின் மாடுகள் அவிழ்க்கப்படல, மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறக்கப்படல அப்படின்றத எங்க பிரச்சனையா அதிக அளவுல போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க எங்களை ஒதுக்கப்பட நான் அப்போ நாங்க படிக்க போனா பிரச்சனை, ஒரு ஸ்போர்ட்ஸ் போனா பிரச்சனை, ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணா பிரச்சனை, ஒரு அரசியல் பேசினா பிரச்சனை, ஒரு குடிக்கிற தண்ணியில பிரச்சனை, நடக்கிற பாதையில பிரச்சனை, மாடு வளர்த்தாலும் பிரச்சனை, மாடை பிடிக்க போனாலும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை எங்களை ஒதுக்கி வச்சா இந்த மாதிரி நாங்க முன்னில இருந்து போராடதான் செய்வோம். அது இல்லாம 2 வருஷம் களத்துல விளையாடி முதலிடத்தை பிடிச்சிருக்கா அந்த பையனை நீங்க களத்துல விளையாட விடல, அடிதடி கூட நடத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள பர்சன் கூட அது இனத்தை சேர்ந்தவனதான் இருக்கான். இந்த இனத்தை நீங்க ஒதுக்கப்பட காரணம் என்ன? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இதுல ஜல்லிக்கட்டை இறக்கி அதுல வர்ற பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு வரப்போறது இல்ல. அந்த அமௌண்ட்டுக்காகவும் காளைய வளத்துக்கு மக்கள் அங்க களத்துக்கு கொண்டு போறதும் கிடையாது. வீரர்களும் அதை அடக்கி அதுல இருந்து பெரிய பெரிய பணம் எல்லாம் சம்பாதிக்க போறது கிடையாது. தன்னோட உயிரை கூட அதுல இழக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயிரை கூட பெருமிதமா நினைச்ச அந்த களத்துல இறங்குற அந்த காளையர்களுக்கு பண தேவை கிடையாது. ஒரு வீரம் விளைஞ்ச ஒரு விளையாட்டை நம்ம தலைமுறையில இருந்து மற்ற தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றனால தன்னோட உயிரை கூட பணைய வச்சு அந்த கலையை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போறவங்களுக்காக இந்த மாதிரி சாதி அடிப்படையில நீங்க தள்ளி வச்சு அவங்கள ஒடுக்கப்படுறது மிகப்பெரிய குற்றம்னு நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து போராடுவோம், புரட்சி செய்வோம்.